ஜப்பானில் இஸ்லாம் திடீர் தடை. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானம். கொண்டாடி தீர்க்கும் சங்கிகள். ரயிலில் வெளியே இருக்கக்கூடிய அதிர்ச்சி வீடியோ. அட பாவிங்களா, ஒரு ரமலான் மாசத்துல கூடமாட இப்படி அநியாயம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல முக்கியமான பல அருவருக்கத்தக்க நிகழ்வுகள் இன்னைக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமான இந்த செய்தியோட முழு பின்னணி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இப்போ ஜப்பானில் இஸ்லாம் திடீர் தடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒரு வீடியோ பெரிய அளவுல இன்னைக்கு பரவிட்டு இருக்குது. இந்த வீடியோவை பரப்புறதெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம மூத்திர சங்கிகள். மாட்டு மூத்திரத்தை குடிச்சுக்கிட்டு நம்ம மூத்திர சங்கிகள் இதே வேலையை அலைவாங்க இல்லையா, அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் முழுக்க பெரிய அளவிலான ஒரு வீடியோ வேகமாக பரவுது. ஒரு ஜப்பானுடைய நாடாளுமன்றம், அங்க அவைத்தலைவர் சபாநாயகர் வந்து ஒரு அறிக்கை ஒன்று படிக்கிறாரு. இந்த படிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய சபை உறுப்பினர்கள் எல்லாருமே அப்படியே கையை தூக்கி 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 கோஷம் போடுறாங்க. இந்த வீடியோவை போட்டுட்டு சங்கிகள் இதுக்கு ஒரு தலைப்பு எழுதுறாங்க. எழுதும் போது இஸ்லாம் முற்றிலுமாக ஜப்பான் தடை செய்து விட்டது. இஸ்லாமிய மதத்தை ஜப்பானில் கொஞ்சம்லாம் கிடையாது, ஒட்டுமொத்தமா இஸ்லாமிய மதத்தை ஜப்பான்ல தடை செஞ்சுட்டாங்க. நாடாளுமன்றத்தில் இதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவைத்தலைவர் அதுக்கான தீர்மானத்தையும் படிச்சு முடிச்சுட்டாரு. எதெல்லாம் காரணமாக காட்டி இஸ்லாமை தடை செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஹலால் படுகொலையாம். ஏன்டா அது என்னடா ஹலால் படுகொலை? ஹலால்னா ஆகுமாக்கப்பட்டதுன்னு அர்த்தம், படுகொலை மோசமாக்கப்பட்டது. எப்படி ஹலால் படுகொலை? அந்த வார்த்தையை, அதாவது சூடான ஐஸ்கிரீம் அப்படின்னா எப்படி அர்த்தம் இல்லாத வார்த்தையா இருக்குமோ அந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா சொல்றாங்க. ஹலால் படுகொலை, தொழுகைக்கான அழைப்பு, பாங்கு சொல்றது, பொது பிரார்த்தனை, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொதுவா பிரார்த்தனை செய்யறது, மற்றும் பெரிய மசூதி, இது எல்லாமே காரணமாக காட்டி பெரிய மசூதி இருக்கிறது இவங்களுக்கு கண்ணுக்கு பிடிக்காது. எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பொதுவா சேர்ந்து அதை, ஏன்னா இவங்களுக்கு இந்த ஒற்றுமையே பிடிக்காது. நீ மேல் சாதி, நான் கீழ் சாதி, நீ என்ன தொட்டா தீட்டு, நீலாம் எங்க வீட்டு பக்கமே வரக்கூடாது, இப்படின்ற இந்த தீட்டோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்க என்ன ஏழை பணக்கார பாகுபாடு இல்லாம ஒன்னா தொழுதுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொது பிரார்த்தனை இவங்களுக்கு வைத்தறிச்சலா இருக்கும். பெரிய மசூதிகள் இவங்களுக்கு, அதனால பெரிய பெரிய மசூதி இடிச்சு இன்னைக்கு கோயிலை கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பெரிய மசூதி, தொழுகைக்கான அழைப்பு, பாங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், அப்புறம் ஹலால் படுகொலையா, அது என்ன ஹலால் படுகொலை தெரியல, இதெல்லாம் காரணமா காட்டி ஜப்பான் நாட்டில் நாடாளுமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி இஸ்லாமிய மதத்தை ஒட்டு மொத்தமா நாங்க வந்து தடை செய்யறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்களாம். அதுக்கடுத்து சங்கிகள் சொல்றாங்க, இஸ்லாம் மேற்கத்திய நாடுகளுக்கு செய்ததை ஜப்பான் பார்த்திருக்கிறது, ஆகையால் தாமதப்படுத்தும் முன்னே ஜப்பான் விழிப்படைந்து கொண்டது. மேற்கத்திய நாடுகளுக்குலாம் இஸ்லாம் என்ன செஞ்சிச்சுன்னு தெரிஞ்சல, அந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஜப்பானுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜப்பான் விழிப்புணர்வோட இஸ்லாமிய மதத்தை தடை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை போட்டு பரப்புறாங்க. மேற்கத்திய நாடுகளுக்கு இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு? ட்வின் டவர் அட்டாக் முதல் கொண்டு அதுல இருக்கக்கூடிய பல அரசியல் பின்னணி, சர்வதேச அரசியல் அணுகக்கூடிய யாரா அந்த சிறு பிள்ளையா இருந்தா கூட அந்த அரசியலோட பின்னணி என்ன தெரியும். இஸ்லாமால மேற்கத்திய நாடுகளுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலுமே ஏற்படல. மேற்கத்திய நாடுகள் இஸ்லாமிய நாடுகளை எந்த அளவுக்கு நாசப்படுத்திருக்கு. இன்னைக்கு காசாவில இருந்து இதுக்கு முன்னாடி சிரியா, லெபனான், பல நாடுகள் எந்த அளவுக்கு இஸ்லாமிய நாடுகளை சீரழிச்சிருக்கு அப்படின்ற அந்த விவரம் எல்லாமே தெரியும். ஆனா இது எதுவுமே எங்களுக்கு புரியாது. வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வரும், இஷ்டத்துக்கு ஷேர் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி இப்ப இந்த செய்தியை படுவேகமா ஷேர் பண்ணிட்டு இஸ்லாமிய மதத்தையே தடை பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் இது நம்ம அடுத்து நம்ம இதை ட்ரை பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பரப்புறாங்க. சரி, ஓகே, இப்படி பரப்புறாங்களே, இந்த செய்தி உண்மையா, இந்த வீடியோ உண்மையா அப்படின்றத நம்ம போய் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது சங்கிகள் எந்த காலத்துல உண்மையை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மாட்டு மூத்திரத்தை குடிச்சோமா, அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல். இவங்க பரப்பக்கூடிய இந்த செய்தி முழுக்க முழுக்க பொய்யான ஒரு தகவல். அதாவது அந்த நாடாளுமன்றத்தில் அவையில நடக்குது இல்லையா, அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க ஜப்பான்ல இருக்கக்கூடிய பிரதமர், அதாவது ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர், அவங்களுடைய பேரு சனே டகாய்ச்சி அப்படின்றது அவங்களுடைய பெயர். ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர். அவங்க தங்களுடைய கீழவையை கலைக்கிறாங்க. அவங்க நாடாளுமன்றத்தை, பாராளுமன்றத்துடைய கீழவைன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதோட பேர் வந்து லோவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கீழவை அப்படிங்கிறது உள்ளாட்சி சார்ந்த நிர்வாகத்தை செய்யறது. இந்த கீழவையில அந்த சனே டகாய்ச்சி அவங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி அந்த இடத்துல இல்ல. அப்போ நமக்கு தேவையான மெஜாரிட்டி அந்த இடத்துல இல்ல அப்படிங்கும் போது இந்த அவையை நம்ம கலைச்சிடலாம், இந்த அவையை கலைச்சிட்டு புது தேர்தல், ஒரு பொது தேர்தலுக்கான அழைப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அங்க ஜப்பான்ல வந்து ஸ்னாப் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் வருவதற்கு முன்பாகவே ஒரு தேர்தலுக்கான அழைப்பு, இதுதான் ஸ்னாப் எலெக்ஷன். அந்த அவையை கலைச்சிட்டு உடனடியா அடுத்த தேர்தலை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஸ்னாப் எலெக்ஷனுக்காக ஜப்பானுடைய ஒட்டுமொத்த ஆட்சியை கலைச்சிடல, ஜப்பானுடைய பாராளுமன்றத்தோட கீழவை, அந்த கீழவையை அவங்க கலைச்சிக்கிட்டு புது தேர்தலுக்கான ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. பிரதமர் அந்த அழைப்பு கொடுக்குறாங்க, ஒரு பெண் பிரதமர். அந்த அழைப்பு, அந்த தீர்மானத்தை சபாநாயகர் அவையில படிக்கிறாரு. சபாநாயகர் படிச்சு முடிச்சோன்னே
அவையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் பன்சாய் பன்சாய் பன்சாய்ன்னு சொல்லி சொல்றாங்க. பன்சாய் அப்படின்னா ஜப்பான் மொழியில வந்து அவங்களுடைய பாரம்பரியமான ஒரு முழக்கம். 10,000 ஆண்டு வாழ்க, பல்லாண்டு காலம் வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜப்பான் நாட்டுடைய அந்த முழக்கம் இதுதான் அங்க நடந்தது. அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்தது என்னைக்கு பார்த்தோம்னா இந்த 2026 ஜனவரி 23 நடந்தது. ஜனவரி 23 நடந்த சம்பவம். அந்த கீழவையை கலைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு பிப்ரவரி 8 அங்க மறுதேர்தல் நடத்தப்பட்டது. அந்த மறுதேர்தல்ல சனே டக்காய்ச்சி அவர்களுடைய கட்சி மாபெரும் ஒரு வெற்றி அடைஞ்சது. அவங்க எதனால அந்த கீழவையை கலைச்சாங்களோ அதுக்கான நோக்கத்தை அடைஞ்சிட்டாங்க. மறுதேர்தல்ல அவங்க கட்சி ஒரு பிரம்மாண்ட வெற்றி ஒன்று அடைஞ்சாங்க. இதுதான் அங்க நடந்த சம்பவம். அங்க இஸ்லாம் தடையோ இல்ல முஸ்லிம்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. அங்க இஸ்லாமியர்கள் அப்படின்ற எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது. அவங்களுடைய ஆட்சி சார்ந்த ஒரு விஷயம் அங்க நடந்தது. இந்த எந்த எவ்வளவுமே புரியாம ஏதோ ஒரு வீடியோ வரும், அதுக்கு எவனோ ஒரு தலைப்பு வைப்பான், அது உண்மையா பொய்யா தெரியாது, இஷ்டத்துக்கு ஷேர் அடிச்சுக்கிட்டு இதை நீ உடனே ஷேர் செஞ்சா நீ உண்மையான இந்தியன் என்று அர்த்தம் அப்படின்ட்டு உடனே பட்டு ஷேர் செஞ்சுட்டு பாரத் மாதா கி ஜெய் போலோ ஜெய்ஹிந்த் அப்படின்றாங்க. இதுதான் சங்கிகளுடைய ஒரு வாழ்க்கை. அப்ப இதுதான் அங்க நடந்ததே தவிர அங்க இஸ்லாம் தடை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நிகழ்வுமே இதுவரைக்கும் ஜப்பான்ல நடக்கல. அது சங்கிகள் பரப்புறது எல்லாமே முழுக்க பொய்யான செய்தி. அங்க கீழவையை கலைச்சதான் இந்த சம்பவம் அப்படிங்கிறத இது நம்ம மட்டும் சொல்ல, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இது சம்பந்தமான முழுமையான ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. குளோபல் நியூஸ் சர்வதேச அளவில் பிரபலமான நியூஸா இருக்கக்கூடிய குளோபல் நியூஸ் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்காங்க. CNN இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்காங்க. நியூஸ் 18 இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம். இப்போ அந்த சங்கிகளுக்கு இந்த ஜப்பானை வச்சு நம்ம சில விளக்கங்கள் சொல்லலாம். இப்போ அந்த கீழவையை கலைக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய சபையை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாருமே பன்சாய் பன்சாய் பன்சாய்ன்னு சொல்லி கோஷம் போடுறாங்கல்ல, பல்லாண்டு வாழ்க, 10,000 ஆண்டு வாழ்க அப்படின்னு சொல்லி. இது வந்து அவங்க நாட்டுடைய பாரம்பரிய ஒரு முழக்கம். இந்த முழக்கம் அவங்க எங்க இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா முன்னாடி காலத்துல வந்து அரசர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. பொதுமக்கள் நாட்டுடைய மக்கள் எல்லாமே அரசர்களை பார்த்து பன்சாய் நீ 10,000 ஆண்டு வாழ்க வாழ்கன்னு சொல்லக்கூடிய ஒரு முழக்கமா பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர் நடந்தது. 2ஆம் உலகப் போர்ல ஜப்பான் நாட்டு சார்பில் எந்தெந்த சிப்பாய்கள் கலந்துக்கிறாங்களோ அந்த சிப்பாய்கள் போருக்காக போகும்போது அந்த நாட்டை சேர்ந்த மக்கள் எல்லாமே அவங்க வாழ்த்து அனுப்புவாங்க. பன்சாய் பன்சாய் நீ வெற்றி அடைஞ்சு வா, நீ 10,000 ஆண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி வழி அனுப்புனாங்க. இது அந்த நாட்டுடைய ஒரு பாரம்பரிய முழக்கம். இன்னைக்கு ஜப்பான் நாட்டில் இது எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, ஒரு திருமண நிகழ்வு, ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு நல்ல சம்பவம் நடக்குது, யாராவது பட்டமளிப்புல பட்டம் வாங்குறாங்க, இது மாதிரியான விஷயங்கள்ல தான் இன்னைக்கு அந்த பன்சாய்ன்றத ஒரு நல்ல ஒரு வார்த்தையா, ஒரு நல்ல ஒரு முழக்கமா, ஒரு தேசிய வாசகமாவே வச்சிருக்கிறாங்க. அந்த நாட்டுல எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலுமே பன்சாய் பன்சாய் கொஞ்சம் நல்லா பாருங்க. தேசிய வார்த்தை அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த தேசிய வார்த்தையை பாருங்க, எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை. அதுல மத பாகுபாடே கிடையாது. இஸ்லாம் தடை செஞ்சு சொல்றாங்களே, அங்க மத பாகுபாடே கிடையாது. எந்த ஒரு மத பாகுபாடுமே இல்லாம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை தான் அந்த இடத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜப்பானுடைய அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன், அவங்களுடைய அரசியல் அமைப்பு சாசனத்துல ஆர்டிகல் 20 இருக்குது. அந்த ஆர்டிகல் 20 என்ன சொல்லுதுன்னா, ஜப்பான் அரசு சொல்லுது மத சுதந்திரம் அனைவருக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு பாகுபாடு அப்படிலாம் எதுவும் கிடையாது. மத சுதந்திரம் அனைவருக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மத அமைப்பும் அரசிடமிருந்து சிறப்பு உரிமைகளை பெறக்கூடாது. சங்கிகளுக்கு நல்ல பாடம் இருக்குது. எந்த ஒரு மதமோ அரசு கிட்ட இருந்து சிறப்பு உரிமையை பெறக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து கோயில்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி, நான் சொல்றது ஒன்றிய அரசு சொல்றேன், மாநில அரசு சொல்ல, ஒன்றிய அரசு சார்பில் வந்து கோயில்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை பாருங்க, கோயில்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பாருங்க. அதுவே மசூதியோட விஷயத்துல பாங்கு சொல்லக்கூடாது, ஒருத்தன் வந்து பொது இடத்துல ஒருத்தன் தொழுவக்கூடாது இப்படிங்கிற கட்டுப்பாடு இருக்கும். ஆனா அதுவே அங்க இருக்கக்கூடிய கோயில்களோட விஷயத்துல எப்போ வார கணக்கில் அங்க நிகழ்வுகள் நடக்கும், அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒருத்தன் வந்து ஒரு வாரத்துல போய் தொழுதுட்டாலோ பாங்கு சொல்லிட்டாலோ அது ஒரு பெரிய குற்றமா. உத்தரப்பிரதேசல ஒரு வீட்டுக்குள்ள ஒன்னா சேர்ந்து அவங்க சொந்தக்காரங்க தொழுதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட்ட கேஸ் எல்லாம் நடக்குது. அப்ப அதுதான் அங்க ஜப்பான் அரசு என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு மத அமைப்பும் அரசிடமிருந்து சிறப்பு உரிமைகளை பெறக்கூடாது, எந்த ஒரு அரசியல் அதிகாரத்தையும் பயன்படுத்தக்கூடாது, யாரையும் எந்த ஒரு மத நிகழ்விலும் கட்டாயப்படுத்தி பங்கேற்க வைக்கக்கூடாது. இன்னைக்கு யாரை பிடிச்சாலும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, நீ வந்து இங்க வந்து எப்படி சொல்லு அப்படி சொல்லு அடிச்சு போட்டு துன்புறுத்துறாங்க இல்லையா, அதெல்லாம் ஜப்பான் அரசு சொல்றது. யாரையும் எந்த ஒரு மத நிகழ்விலும் கட்டாயப்படுத்தி பங்கேற்க வைக்கக்கூடாது. அரசும் அதன் அமைப்புகளும் மத கல்வி மற்றும் மத செயல்பாடுகளில் ஈடுபடாமல் விலகி இருக்க வேண்டும். ஒரு அரசு அப்படின்னா மத விஷயத்துல நீங்க ஈடுபடக்கூடாது. அரசு எல்லாருக்குமே பொதுவானது, நம்மளுடைய அரசியல் சாசனமும் அதுதான் சொல்லுது. ஆனா அந்த சங்கிகள் அரசியல் சாசனத்தை ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு அவங்களுடைய அந்த மனு தர்ம சித்தாந்தத்தை கொண்டு வரதுக்கான பல சூழ்ச்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜப்பான் அரசு சொல்றது என்னன்னா, ஒரு அரசு மதம் சார்ந்த விஷயங்களை நீங்க தலையிடவே கூடாது அப்படிங்கிறாங்க. இங்க சங்கிகள் பாருங்க, கல்வியோட விஷயத்துல மதத்தை புகுத்தி இஸ்லாமியர்களுடைய சார்ந்த வரலாறுகளை ஃபுல்லா ஒட்டுமொத்தமா நீக்கிட்டு இங்க வந்து அவங்களுக்கு தேவையான கும்பமேளா விஷயத்துல கல்வியில சேர்க்கிறாங்க. ஆனா முகலாயர்களுடைய பாடங்களை கல்வியில இருந்து நீக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சங்கிகள் இவங்களுக்கு எந்த ஒரு புரிதலுமே இல்லாம, ஜப்பான் பத்தின எந்த ஒரு தெளிவுமே இல்லாம
ஜப்பான்ல இஸ்லாம் தடை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான செய்தியை இங்க இன்னைக்கு பரப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பன்சாய் ஒரு கோஷம் இருக்கு இல்லையா, ஜப்பான்ல எழுப்பப்பட்ட அந்த கோஷம் வந்து அவங்க ஒரு தேசிய வாசகமாக பயன்படுத்துறாங்க. அந்த வாசகத்தை நல்லா பாருங்க, எல்லாருக்கும் பொதுவான ஒரு வாசகமா அந்த வாசகம் பயன்படுத்தப்படுது. ஆனா இங்க சங்கிகள் என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் பொதுவான கோஷம் சொல்லி ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய், ஹரஹர மகாதேவ் இப்படிங்கிற வாசகத்தை எல்லாருக்கும் பொதுவான வாசகமா நீ கொண்டு வர பாக்குறானுங்க. அந்த வாசகத்தை இவன் போய் கோயில்ல போய் ஜெய் ஸ்ரீராம் சொன்னா உனக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம், நீ அங்க போய் ஹரஹர மகாதேவ் சொல்லி கோயில்ல போய் சொன்னா ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு. ஆனா அந்த வாசகத்தை எங்க போய் சொல்றானா, எங்கெல்லாம் இஸ்லாமியர் இருக்காங்களோ அங்க போய் இந்த வார்த்தையை போய் பயன்படுத்துறானுங்க. ஒண்ணுமில்ல, சமீபத்துல நம்ம மோடிஜி மீரட்ல மெட்ரோ ரயில் தொடங்கி வைக்கிறாரு. இந்த மெட்ரோ ரயில், இப்ப மெட்ரோ ரயிலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மதுரைக்கோ நம்முடைய கோயம்புத்தூருக்கோ மெட்ரோ ரயில கேட்கும் போது உங்கள்கிட்ட போதுமான மக்கள் தொகை இல்லை, அதனால உங்களுக்கு அதுக்கான உங்களை அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு சொன்னாங்க. ஆனா நம்ம கோயம்புத்தூரை விட நம்ம மதுரையை விட நகர அளவில் மிகச்சிறியதா இருக்கக்கூடிய மீரட்டு, இந்த மீரட்டுக்கு மட்டும் மெட்ரோ கொடுத்துருவாங்க. அங்க பொதுமக்கள் எண்ணிக்கையோ நகரத்துடைய அளவோ அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அங்க மெட்ரோக்கான அனுமதி கொடுத்துட்டாங்க. அந்த மெட்ரோ இப்போ மோடிஜி திறந்து வைக்கிறாரு. மோடிஜி திறந்து வச்சோன்னா அந்த மெட்ரோ ரயில் ஓடுது, 120 கிலோமீட்டர் அந்த மெட்ரோ ட்ரெயின் ஓடும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் புதுசா மீரட்ல ஒரு புதுசா மெட்ரோ ட்ரெயின் வந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே அதில் ஆர்வமா பங்கேற்கிறாங்க. எல்லா மக்களும் அதில் கலந்துக்கிறாங்க. அந்த மெட்ரோ ரயில் பயணம் செய்யும் போது அங்க சில இஸ்லாமியர்கள் இருக்காங்க, தொப்பி போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு சில இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னா அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர், ஏதோ ஒருத்தரோ 2 பேர் சங்கிலாம் கிடையாது, முக்கால்வாசி பேர் வட மாநிலத்தோட மனநிலை நினைச்சு பாருங்க. முக்கால்வாசி பேர் அந்த இஸ்லாமியர்களை பார்த்தோன்னே பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம், மோடிஜி கா தேங்க்ஸ், ஹரஹர மகாதேவ் அப்படின்னு சொல்லி அவங்களை கிண்டல் பண்ற மாதிரி, அந்த இஸ்லாமியர்களை கிண்டல் பண்ற மாதிரி, அவங்களை ஏதோ வெறுப்பேற்றுற மாதிரி. இதனால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்றதாலேயோ நீ ஹரஹர மகாதேவ் சொல்றதாலோ அவங்களுக்கு எந்த ஒரு இழப்போ அவங்களுக்கு துளி அளவு பாதிப்போ எதுவும் கிடையாது. ஆனா இவங்களோட நினைப்பு என்னன்னா, இதெல்லாம் சொன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்கள நம்ம வெறுப்பேற்றுறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி பைத்தியகாரத்தனமா அங்க வந்து கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க இது எதையுமே கேர் பண்ணாம அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்ப இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இவங்க ஜப்பான்ல பன்சாயின்னு சொல்லக்கூடிய ஒரு கோஷத்தை அனைவருக்குமான பொது வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனா இங்க சங்கிகள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடிய அவங்க மதம் சார்ந்த ஒரு வார்த்தையை கூட இஸ்லாமியர்கள் வெறுப்பத்தணும், இஸ்லாமியர்கள் பழிவாங்கணும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வார்த்தை அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஏதோ ஒரு ஊர்ல ஒரு வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது. ஒரு ஸ்கூல் பள்ளி வாகனம், அந்த பள்ளி வாகனத்துல எல்லா மாணவர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு இஸ்லாமிய பெண், ஹிஜாப் போட்டு இஸ்லாமிய பெண். அந்த இஸ்லாமிய பெண்ணை பார்த்து கூட படிக்கக்கூடிய சக மாணவர்களே ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லி அந்த பஸ் டிராவலுக்குள்ள அந்த பிள்ளைய போட்டு வெறுப்பேற்றுறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா, இந்த சங்கிகள் பெரியவங்களே அப்படி அறிவு கட்டத்தனமா இருக்கும்போது அவங்க வீட்டு பிள்ளை எப்படி இருக்கும்? அப்ப அந்த வீட்டு பிள்ளைகளோட வளர்ச்சி இந்த மாதிரி ஆகும்போது வட மாநிலங்கள் இன்னைக்கு மதத்தை நான் பின்பற்றேன் அப்படின்ற பேர்ல மத வெறியை பின்பற்றிக்கிட்டு இவ்வளவு ஒரு மோசமான நடைமுறைக்கு இன்னைக்கு நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வாங்கல, ராஜஸ்தான்ல இப்ப நடந்திருக்கக்கூடிய வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ராஜஸ்தான்ல அங்க பாஜகவுடைய முன்னாள் எம்பியா இருக்கக்கூடிய சுக்பீர் சிங் ஜவுனாபுரியா, பேரே இத்தாதண்டி இருக்குது, ஆனா பேர் அளவுக்கு துளி அளவுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. பாஜகவுடைய முன்னாள் எம்பியா சுக்பீர் சிங் ஜவுனாபுரியான்னு சொல்லி பேரை வச்சுக்கிட்டு, ஆனா பேர் லென்த்தா இருக்க அளவுக்கு ஒரு அறிவு கிடையாது. இவர் வந்து நான் நலத்திட்டங்கள் செய்யறேன், ராஜஸ்தான்ல இப்ப குளிர் அதிகமா இருக்கும், அதனால எல்லாருக்கும் போர்வை பெட்ஷீட் நான் தரேன் அப்படின்னு சொல்லி பெட்ஷீட் அந்த இடத்துல கொடுக்குறாரு. ஏழைப்பாளங்க, ஏன்னா வட மாநிலங்களில் பெட்ஷீட் கூட வாங்க முடியாத அளவுக்கு தான் அங்கே பாஜகவுடைய ஆட்சி இருந்துட்டு இருக்குது. அந்த பெட்ஷீட்டை வாங்குறதுக்காக மக்கள் அங்கே வந்து வரிசையில் கூட்டமாக நிற்கும் போது எல்லாருக்கும் அந்த பெட்ஷீட்டை கொடுக்குறாரு. கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது அதில் ஒரு கூட்டத்தில் ஒரு அம்மா பார்க்கும்போது முஸ்லீமா இருக்குது, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, என் பேர் சுக்ரான் கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முஸ்லிமானே, எங்க மோடிஜியை நீங்க ஓட்டு போட மாட்டீங்க, எங்க மோடிஜியை நீங்க மதிக்க மாட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் போர்வையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கூடாத அப்படியே வம்படியா பிடிச்சி இழுக்கிறாரு அந்த ஆளு. அந்த அம்மா ஒரு பெட்ஷீட்டு கூட வாங்க வழி இல்லாம தான் யாராவது பெட்ஷீட்டு கொடுத்தா கூட அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வரிசையில் நின்று வாங்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஏழ்மையில வாழக்கூடிய மக்கள், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அரசியல் தெரியாது, மோடி தெரியாது, ராகுல் காந்தி எதுவுமே தெரியாது. எங்களுடைய அத்தியாவசிய போர்வை கூட எங்கள்கிட்ட இல்லாத நிலைமையில தான் அந்த அம்மா அந்த கூட்டத்தில் நின்று வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த அம்மாட்ட போயிட்டு நீ மோடிஜியை நீ துஷ்பிரயோகம் பண்றீங்க, மோடிஜியை நீங்க ஓட்டு போட மாட்டீங்கன்னு சொல்லி அந்த ஏழை பாளையங்கள்ட்ட கூட ஒரு பிச்சைக்காரத்தனமான ஒரு அரசியல் செஞ்சு அந்த போர்வை அந்த அம்மா கையில இருந்து புடுங்கினது மட்டும் இல்லாம அவருடைய ஊழியர்களை கூப்பிடுறாரு, அவருடைய ஆளுங்களை கூப்பிட்டு, ஏய் இங்க வேற யாரெல்லாம் எல்லாத்தையும் பேர்கள் யாரெல்லாம் முஸ்லீம் இருக்காங்க எல்லாம் பிடிச்சி வெளிலத்தல், எந்த முஸ்லீம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரத்தனமா உதவி செய்யற இடத்துல கூட போய் இப்ப கடைசியில வாங்க வந்த அவங்க யாசகர்களா இல்ல இவன் பிச்சைக்கார பையனா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த இடத்துல நகர்ந்திருக்குது. ஒரு உதவி செய்யக்கூடிய இடத்துல கூட இந்த அளவுக்கு மத வெறுப்பு கண்ணோட்டத்தோட இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய உத்தரகாண்ட்ல இப்போ சற்று முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்துல இது ரமலானுடைய மாசம், எல்லாருமே தொழுகை இபாதத் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருப்பாங்க. அந்த மாதிரி உத்தரகாண்ட்ல ஒருத்தர் தொழுகை நேரம் வந்துருச்சு அவருக்கு. அவர் வீடு அக்கம் பக்கத்துல மசூதி இல்லை,
மசூதி இல்லைங்க, வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது, ஒரு காலி மைதானம். அந்த காலி மைதானத்துல யாருக்குமே எந்த ஒரு இடையூறும் இல்லாம, எந்த ஒரு சத்தமும் இல்லாம தனியா ஒரு ஓரமா போய் தொழுகை நடத்திருக்காரு. ஒரு துணியை கீழே வச்சு அந்த இடத்துல தொழுகை நடத்திட்டு இருக்காரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சங்கி ஒருத்தன் அங்க இருந்து வேகமா வந்து இதை அவனே வீடியோ பதிவு செய்ய சொல்றான். வேகமா வந்து அவர் எட்டி ஒரு மிதி மிதிக்கிறான். எட்டி மிதிச்சு போட்டு கடுமையா அடிக்கிறான். அவரை போட்டு, எங்க வந்துடா தொழுற நீ, யாரா உனக்கு இங்க தொழு அனுமதி கொடுத்தது, போலீஸை கூப்பிடுங்களா அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவி மனுஷனை போட்டு அந்த அடி அடிக்கிறான். அவர் ரமலான் மாசத்துல நோன்பு வச்சிருக்காரு. நோன்பு வச்சு தொழுற மனுஷனை போட்டு இந்த அளவுக்கு போட்டு அடிச்சு துன்புறுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு உருட்டுக்கட்டையினால பெரிய உருட்டுக்கட்டை எடுத்து போட்டு அடி அடி அடின்னு மனசாட்சியே இல்லாம நாயை போட்டு அடிக்கிற மாதிரி போட்டு அடிக்கிறான். போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு எங்க வந்து தொழுற நீ அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு அந்த மனுஷனை ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றான். போலோ ஜெய் ஸ்ரீராம் போலோ, பாரத் மாதா கி ஜெய் போலோ, ஜெய் ஸ்ரீராம் போலோ சொல்லி சொல்லுன்னு திருப்பி போட்டு அந்த மனுஷனை போட்டு அடிக்கிறான். அந்த மனுஷன் அடி தாங்க முடியாம ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அப்பாவித்தனமா அந்த இடத்துல அழுது துடிக்கக்கூடிய இந்த காட்சிகள் தொடர்ந்து வட மாநிலங்களில் வருது. அப்ப இந்த மாதிரி ஒரு இவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை அடுத்த மத மக்கள் இது சொல்லி ஆகணும் அப்படின்னு புகுத்தக்கூடிய இந்த நிகழ்வுகள் இங்க நடக்கும்போது தான் ஜப்பான்ல பன்சாயின்னு சொல்லக்கூடிய ஒரு கோஷத்தை கூட அனைவருக்குமான ஒரு கோஷம், 10,000 ஆண்டு நீ வாழப்பா, நீ நீடோடி வாழணும் அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு வாசகம். இது மாதிரிதான் நம்ம இந்தியா இருக்கு. அரசியல் சாசனம் இங்க எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அம்பேத்கர் அதுக்காக தான் அவ்வளவு பெரிய உழைப்பு செஞ்சு இவ்வளவு அழகான ஒரு சட்ட விஷயத்தை நமக்கு கொண்டு வந்தாரு. ஆனா இந்த சட்டத்தை துளி அளவு மதிக்காத சங்கிகள் அந்த அரசியல் சாசனத்தை எப்படா ஒழிச்சு கட்டலாம் அப்படின்னு செய்யறதுக்காகவே ஒரு ஆட்சியை செஞ்சுக்கிட்டு முழுக்க மத வன்மத்துக்காக மட்டுமே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு தான் இது நம்ம மட்டும் இப்படி செய்யல, மற்ற நாடுகள் அப்படி செய்யணும்னு எதிர்பார்க்கறதால தான் மற்ற நாடுகள் பேர்ல பொய் செய்தியை பரப்புறது. அப்ப சங்கிகளுடைய ஒட்டுமொத்த அரசியல் சாராம்சமே என்னன்னா, எளிய மக்கள் யாரெல்லாம் எளிய மக்களா சாமானிய மக்களா இருக்காங்களோ அவங்க மேல வன்முறையை தொடுக்கிறது, அவங்க மேல வன்முறையை தொடுத்து இவனோட மதவெறி ஆட்டத்தை ஆடிக்கிறது. பொதுவான மக்கள் இருக்காங்க இல்லையா, மற்ற மக்கள், இவன்ட்ட எளிய மக்கள்கிட்ட இவனோட வீரத்தை காட்ட முடியும், பொதுவான மக்கள்கிட்ட இவனோட வீரத்தை காட்ட முடியாது. அந்த பொதுவான மக்கள் மத்தியில இவனுக்கு எதிரான மதத்தை, இஸ்லாமிய மதத்தை பத்தியோ கிறிஸ்தவ மதத்தை பத்தியோ, இவனுக்கு எதிரான மதத்தை பத்தியும், இவனுக்கு எதிரான அரசியல் கட்சியை பத்தியும், அரசியல் தலைவர்களை பத்தியும் அவதூறுகளையும் பொய் செய்திகளையும் பரப்புறதுக்கான இதுதான் இவங்களுக்கான ஒட்டுமொத்த அரசியல் சாராம்சம். எளியவர்கள்ட்ட வன்முறை செய்யறது, மற்ற சாமானிய மக்கள் மத்தியில போய் பொய் செய்திகளை பரப்புறது. இதை தான் ஒரு அரசியல் யுக்தியா பயன்படுத்திட்டு இருக்கானுங்க. இந்த அரசியல் யுக்தியில அணு அளவு இவன் நாட்டோட நலனுக்காக இவனை யோசிச்சிருந்தாங்கன்னா நாடு எப்பயும் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி போயிருக்கும். இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டங்கள் பெரிய அளவுல இருந்துட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகள் இன்னைக்கு வழங்கப்படாம இருந்துட்டு இருக்குது. இப்படி எல்லாம் கஷ்டப்படுறது காரணம் என்னன்னா, இவங்களோட சிந்தனை முழுக்கவே மதவெறியில இப்படி புகுத்தி இருக்கிறதாலதான் இப்பேற்பட்ட செயல்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதனால இந்த சங்கிகளுடைய மதவெறியால இன்னைக்கு பாதிக்கப்படுறது சாமானிய மக்கள் மட்டும் இல்ல, ஒரு மெட்ரோ ட்ரெயின் திறப்பு விழாவில் கூட இப்படி மதவெறுப்பை காட்டுவீங்களா சொல்லி சர்வதேச அளவில் இன்னைக்கு இந்தியாவுடைய மானம் தான் போயிட்டு இருக்கு. இப்ப சமீபத்தில் நம்ம துபாய் போயிட்டு வந்தோம். துபாயில மெட்ரோ புல்லட் ட்ரெயின் அவ்வளோ லக்ஸரியா வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அந்த ட்ரெயின்ல ஏறினா கூட அந்த நாட்டை சார்ந்தவர்களோ, துபாயை பொறுத்த வரைக்கும் பல நாடுகளை சேர்ந்த டூரிஸ்ட் வருவாங்க. மற்ற எந்த நாடுகளா இருந்தாலும் நம்ம ஏறிப்போ அவங்களோட முகத்தை பார்த்தோன்னே ஒரு புன்சிரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறாங்க. இந்த புன்சிரிப்பு தான் ஒரு மனிதநேயம், அதுதான் மனிதனுக்கான ஒரு இயல்பு. ஆனா சங்கிகள் ஒரு புதுசா ஒரு ட்ரெயின் விடுறாங்க நம்ம நாட்டுல, நம்மளுடைய ஊர்ல ஒரு புதுசா ஒரு ட்ரெயின் வருது, அந்த சந்தோஷம் மனநிலையில போகும்போது கூட நான் இஸ்லாமியனுக்கு எதிராக தான் அங்க செயல்படுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படி கேவலமான ஒரு மதவெறுப்பு சுமந்துட்டு அலையறதால இந்த அரசியல் இது சங்கிகளுக்கு மட்டும் கேவலம் இல்ல, இவனுங்க கேவலப்படுத்துறது இந்திய நாட்டை தான் கேவலப்படுத்திட்டு இருக்கானுங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.